ஏலி இலி நோய்க்குறி உள்ளது. சுற்றியுள்ள தீமைகளைப் பற்றி எதுவும் செய்யாத நல்ல மனிதர்கள் நம்மிடையே இருக்கலாம். அவர்களிடம் ஒலிபெருக்கி இருக்கும்போது அவர்கள் எழுந்து நிற்க முடியும். அவர்கள் எதையாவது சொல்ல முடியும். அமைதி. ஆனால் டாக்டர் வைன் அல்லது பார்பரா ஓ நீல் மற்றும் பிறரைப் போல யாராவது வந்து எச்சரிக்கை விடுக்கும்போது அவர்கள் ஏன் தாக்கப்படுகிறார்கள்? அவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் கெட்டவர்களை விட்டுவிடுகிறீர்கள் என்றால் நல்லவர்களையும் விட்டுவிடுங்கள். நல்லவர்கள் எக்காலம் ஊதி எச்சரிக்கை விடுக்க முயற்சிக்கும்போது அவர்களை மட்டும் குறிவைக்காதீர்கள். வெளியிலிருந்து வருவதை விட உள்ளிருந்து வருவதற்கே நாம் அதிகம் அஞ்ச வேண்டும் என்று எல்லன் வைட் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு ஊக்குவிக்கப்படும் என்று அவர் கூறினார். நம் தலைவர்களில் சிலர் வெளிப்படையான கூட்டங்களில் ஓய்வு நாளை மிதிப்பது மட்டுமின்றி ஞாயிற்றுக்கிழமையை கடைப்பிடிக்க உறுப்பினர்களை ஊக்குவிப்பார்கள். சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் போதகர் டேவிட் கேட்ச் கடவுளின் மீதியான சபையின் ஆன்மீக நிலை குறித்த நேரடியான மற்றும் சிந்திக்க வைக்கும் மதிப்பீட்டை பகிர்ந்து கொள்கிறார். அவரது வார்த்தைகள் கண்டனம் தெரிவிக்க அல்ல, விழிப்புணர்வு ஏற்படுத்தவே. இந்த விளக்கக்காட்சி இன்று திருச்சபை எதிர்கொள்ளும் சவால்களை ஆராய்கிறது. இதில் ஆன்மீக அர்ப்பணிப்பு குறைதல், உலகத்தன்மை, தனிப்பட்ட சுவிசேஷத்தின் புறக்கணிப்பு மற்றும் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்தத்தின் அவசியமான தேவை ஆகியவை அடங்கும். இறுதி வரை எங்களுடன் இருங்கள், ஏனென்றால் லவோதிக்கேயா சபையைப் பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்பதையும் எல்லன் ஜி. வைட்டின் சக்திவாய்ந்த ஆலோசனைகளை கேட்போம், மேலும் கிறிஸ்துவின் வருகைக்காக ஒவ்வொரு விசுவாசியும் எடுக்கக்கூடிய நடைமுறை நடவடிக்கைகளை கண்டறிவோம். கடவுள் நமக்கு அமைப்பை தந்திருக்கிறார். இது நிச்சயமாக கடவுளால் ஈர்க்கப்பட்டது மற்றும் ஒரே நோக்கத்திற்காக, அதாவது பணியை ஒழுங்கமைத்து விரைவாக முன்னேற்றுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இது ஒருபோதும் தாமதப்படுத்துவதற்காகவோ அல்லது கடவுளின் பணிக்கு தடையை உருவாக்கவோ நோக்கப்படவில்லை. ஸ்பானிஷ் மொழியில் ஒரு வார்த்தை உள்ளது, அது மிகவும் பொருத்தமானது, அது அப்ஸ்டாகுலிசார் ஒப்ஸ்டெக்கலஸா. இதன் பொருள் தடையை உருவாக்குவது. தடைகளை உருவாக்குவது. கடவுளின் பணிக்கு தடைகளை உருவாக்க இது ஒருபோதும் நோக்கப்படவில்லை. ஆனால் மிகப்பெரிய ஆபத்து உள்ளிருந்தே வருகிறது என்று நமக்கு சொல்லப்படுகிறது, வெளியிலிருந்து அல்ல. இப்போது கடவுளின் பணிக்கு தடையாக இருப்பது மற்ற திருச்சபை அமைப்புகள் அல்லது அரசாங்க அமைப்புகள் அல்ல. அது நம்முடைய சொந்த மதப்பிரிவு மற்றும் ஊழியர்கள்தான். இது இயேசுவின் காலத்திலும் மத்திய காலத்திலும் இருந்தது, இன்றும் அப்படியே உள்ளது. கடவுள் அதை விரும்புவதால் அல்ல, சில நேரங்களில் நாம் தெய்வீக அதிகாரத்தை விட மனித அதிகாரத்தை முக்கியமானதாக கருதுகிறோம். மற்றும் மீண்டும், கடவுள் அமைப்பை உருவாக்கினார் என்பதை நாம் தெளிவாக ஒப்புக்கொள்கிறோம். கடவுள் மிகவும் ஒழுங்கானவர். அவர் அமைப்பை விரும்புகிறார். அவர் ஒற்றுமையை விரும்புகிறார். அவர் பணி முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே அவர் அமைப்பை உருவாக்கியுள்ளார். ஆனால் பணியை சமரசம் செய்யும் மத ஒற்றுமை இயக்கங்களுடன் நாம் கூட்டணி வைத்துள்ளோம். உரோமையுடன் நமக்கு தொடர்புகள் உள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையுடனான கூட்டணிகள். நாம் அரசு நிதியைச் சார்ந்துள்ளோம், மேலும் நமது பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகளை பாதுகாக்கவும் புதிய உலக ஒழுங்கு நிகழ்ச்சி நிரலை பின்பற்றவும் சமரசங்கள் தேவைப்படுகின்றன. அரசாங்கத்துடன் இணக்கமாகச் செல்ல விரும்பினால் நமது தரநிலைகளும் ஒழுக்கமும் தியாகம் செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு அரசு நிதி தேவைப்பட்டால் நீங்கள் சில விஷயங்களில் சமரசம் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் அதிக தேர்வு செய்ய முடியாது. அதனால்தான் ஒழுக்கக்கேடு, ஓரினச் சேர்க்கை மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் அனைத்தும் நமது பல்கலைக்கழகங்களுக்குள் ஊடுருவுவதில் சிக்கல் உள்ளது, ஏனெனில் நமக்கு அரசு நிதி தேவைப்படுகிறது. மேலும் அங்கீகாரமும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆகவே சகோதரி வைட் எப்போதும் அங்கீகாரத்திற்கு எதிராகவே ஆலோசனை வழங்கினார். லோமா லிண்டா சிறந்த மருத்துவ நிறுவனங்களில் ஒன்றாக இருந்தது. டாக்டர் கெல்லாக் வட அமெரிக்காவின் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களில் ஒருவர். நம்மிடம் இருந்தவை வேறு யாரிடமும் இல்லை. நமக்கு இருந்ததை விட குறைந்த தரநிலைகளை கொண்டவர்களிடமிருந்து நாம் அங்கீகாரம் பெற வேண்டிய அவசியமில்லை. இதை நான் சரிபார்க்கவில்லை, ஆனால் ஹார்வர்ட் போன்ற சில பல்கலைக்கழகங்கள் அங்கீகாரத்தை தேடுவதில்லை என்று நான் அறிகிறேன்.
ஏனெனில் அவை ஏற்கனவே அவற்றின் உயர் தரநிலைகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள், நாங்கள் சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதைச் சொல்ல எங்களுக்கு யாரும் தேவையில்லை என்று கூறினர். நாங்களே தரநிலையை நிர்ணயிக்கிறோம். மற்ற அனைவரும் அதை பின்பற்றலாம். ஆனால் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். வருகை செய்தி மற்றும் அட்வென்டிஸ்ட் கல்விமுறை தரநிலையை நிர்ணயிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தலையாக இருக்க வேண்டுமே தவிர வாலாக இருக்கக்கூடாது. தலையாக இருப்பவர் வாலாக இருப்பவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே நாம் கடவுளின் திட்டத்தை பின்பற்றினால் உலகம் நம்மிடம் ஆம், நீங்கள் சரியாகச் செய்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வரப்போவது ஞாயிறு வழிபாடு. அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதிலும் அரசு நிதியைச் சார்ந்திருப்பதிலும் அவர்கள் வைத்திருந்த தரநிலைகளை திடீரென்று கைவிட்டு, நாங்கள் உங்களை ஆதரிக்க முடியாது என்று சொல்வது இந்த சபைக்கு கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருக்கும். இப்போது கடந்து சென்ற பெருந்தொற்று இந்த ஊசிகளை பெறுவதற்கு உலகத்தின் மீது பெரும் அழுத்தத்தை கொடுத்தது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அது சீசரின் வேலை. சீசர் செய்வதைச் செய்யட்டும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துவிடுவோம். ஒரு செய்தியை தொடர்ந்து பிரசங்கிப்பது சபையின் பொறுப்பாகும். சில போதகர்கள், சுவிசேஷ போதகர்கள், பெருந்தொற்றின் போது உண்மையை நிலைநாட்டினர். அவர்களில் சிலர் சிறைக்குச் சென்றனர், சிலர் விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் சிலர் போராடினர். ஆனால் கனடாவில் மத சுதந்திரம் மிக குறைவாகவே இருந்தது. பல தேவாலயங்கள் மூடப்பட்டன. மக்கள் கிராமப்புறங்களில் வழிபாட்டிற்குச் சென்றபோது அரசாங்க ஹெலிகாப்டர்கள் வந்து போதகர்களை கைது செய்தன. ஆஸ்திரேலியா மிகவும் அமைதியான மக்கள், மிகவும் நல்லவர்கள். அவர்கள் முதன்முதலில் ஊசி போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தபோது அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டப்பட்டது. நாங்கள் உங்கள் நாட்டை எரித்துவிடுவோம் என்று மிரட்டினார்கள். அங்கே நடந்த தீ விபத்துகளை எல்லாம் நினைவிருக்கிறதா? சுமார் 20,000 கங்காருக்கள் தீயில் கருகின. நாடு முழுவதும் கிழக்கு முதல் மேற்கு வரையிலும் வடக்கு முதல் தெற்கு வரையிலும் தீப்பற்றி எரிந்தது. அப்படிப்பட்ட தீ எங்கிருந்து தொடங்கியது என்று நம்புவதற்கே கடினமாக இருந்தது. சரி, அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். பிரதம மந்திரி பக்கம் மாறினார். அவர் சொன்னார், சரி, இனிமேல் அனைவரும் நாம் சொல்லும்படியே செய்ய வேண்டும். தீ அனைத்தும் அணைந்துவிட்டன, மீண்டும் தீ ஏற்படவில்லை. செயற்கைக்கோள் மூலம் லேசர் கொண்டு தீ வைக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் தீ வைக்கலாம். ஒரு வெப்பமான நாளில் சாதாரணமாக தொடங்கினால் எல்லா இடங்களிலும் தீ பரவிவிடும். எனவே ஞாயிறு வழிபாட்டு முறை வரும்போது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அமைப்பு தனது நிலைப்பாட்டை மாற்றுவதும் ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்துடனான உறவை முறித்துக் கொள்வதும் மிகவும் கடினம். உண்மையைச் சொல்லப்போனால் அவர்கள் அதைச் செய்யப் போவதில்லை. இது கேட்பதற்கு மிக அதிகம், ஏனெனில் யாராலும் திடீரென்று, நான் என் வாழ்நாள் முழுவதும் சாத்தானுக்குச் சேவை செய்கிறேன், இறப்பதற்கு முன் பக்கம் மாறுகிறேன் என்று சொல்ல முடியாது. இது இப்படித்தான் நடக்குமா? இல்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு ஒரு தனித்துவமான தீர்க்கதரிசன நோக்கம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரியான கோட்பாடுகளை கொண்டிருப்பது மட்டும் போதாது. கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கும் மாற்றமடைந்த வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படிதல் இல்லாத அறிவு உண்மையான கிறிஸ்தவத்திற்கு ஆபத்தான மாற்றாக மாறும் என்று போதகர் டேவிட் கெட்ச் வலியுறுத்துகிறார். உண்மையான கேள்வி நமக்கு உண்மை தெரியுமா என்பது அல்ல, அந்த உண்மை நம்மை மாற்றுகிறதா என்பதுதான். நீங்கள் திடீரென்று பக்கத்தை மாற்ற முடியாது. எங்கள் திருச்சபை அமைப்பு ரோம், புதிய உலக ஒழுங்கு, ஐக்கிய நாடுகள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்துடன் இவ்வளவு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டால் உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் கட் ஆகுதா, ஆனா அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதா? இஎம்ஐ மெசேஜ் வருது, சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்படுத்திக் கொண்டால் பிறகு ஒரு நாள் ஞாயிறு வழிபாடு வரும்போது அவர்களால் அதை விட்டுவிட்டு திரும்ப முடியாது. அதை கற்பனை செய்து பார்ப்பதே மிக அதிகமானது. எனவே எங்கள் பல்கலைக்கழகங்களிலும் இறையியல் துறைகளிலும் ஆன்மீக பயிற்சி அளிக்கிறோம். இன்று எங்கள் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் இறையியல் படிக்க விரும்பினால் நீங்கள் அடிபணிந்து நடப்பவரா அல்லது சுதந்திரமானவரா என்று உங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். நீங்கள் சுயமாகச் சிந்திப்பவர் என்றால் நீங்கள் ஒருபோதும் பட்டம் பெற முடியாது. இறையியல் மாணவர்களை அவர்கள் ஆரம்பத்திலேயே வடிகட்டி விடுகிறார்கள். யாரும் இறையியல் படிப்பதற்கு முன்னால் வேலை கிடைப்பதும் கிடைக்காததும் உங்களைச் சார்ந்தது. இன்று உங்களால் இறையியல் படிப்பை முடிக்க முடிவதில்லை. ஆரம்பத்திலிருந்தே அந்த அமைப்போடு நீங்கள் ஒத்துப்போகவில்லை என்றால் அவ்வளவு தூரம் உங்களால் செல்ல முடியாது. எனவே போதகர்களாக விரும்பும் இளைஞர்கள் படிப்பதற்கு இது மிகவும் கடினமாக உள்ளது. அதனால்தான் சுதந்திர இறையியல் பள்ளிகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்.
அங்கு சென்று படித்து நமது பாரம்பரியம், தீர்க்கதரிசனத்தின் ஆவி, நாம் எதை நம்புகிறோம் என்பதை அறிந்து அதை எப்படி கற்பிப்பது என்று கற்றுக்கொள்ள முடியும். மிச்சிகன் மாநாட்டின் தலைவர் பல ஆண்டுகளாக அங்கு இருந்தார். என் அத்தை 22 ஆண்டுகள் அந்த தலைவரிடம் செயலாளராக இருந்தார். அந்த தலைவர் என்னிடம், நான் சுதந்திர இறையியல் பள்ளிகளில் இருந்து மட்டுமே போதகர்களை வேலைக்கு எடுக்கிறேன் என்றார். நான் மிச்சிகனில் உள்ள அடுத்த வீட்டு பல்கலைக்கழகத்தில் இருந்து போதகர்களை எடுப்பதில்லை. அவர் கூறுகிறார், அவர்களுக்கு தாங்கள் எதை நம்புகிறோம் என்பதே தெரியாது, அவர்கள் ஆன்மாக்களை உருவாக்க மாட்டார்கள். ஆனால் நான் சுதந்திர பல்கலைக்கழகங்கள் அல்லது அடிவென்டிஸ்ட் பயிற்சி பள்ளிகளில் இருந்து போதகர்களை எடுத்தால், அவர்கள் எதை நம்புகிறார்கள் என்று தெரிந்து கடினமாக உழைப்பார்கள், ஆன்மாக்களை கொண்டுவருவார்கள், அவர்கள் பலன் தருவார்கள். எனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னிடம் சொன்னது இதுதான். இப்போது மிச்சிகன் மாநாட்டில் வேறு தலைவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் எந்த மாதிரியான நிர்வாகத்தை கொண்டிருக்கிறோம் என்பதை உலகம் முழுவதுமே பார்க்க முடியும். நமது போதகர்கள் மீது கொடுக்கப்படும் அழுத்தங்கள். நமது சபையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள். தேவனுடைய மக்கள் மீது பிசாசு நடத்தும் தாக்குதல்களைப் பற்றி பேசுகிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் சபைக்குள் நடக்கும் தாக்குதலைப் பற்றி பேசவில்லை, சபை சந்தித்த தாக்குதல்களைப் பற்றி பேசுகிறேன். ஆனால் இந்த தாக்குதல்களால் நாம் நிறைய மாறியிருக்கிறோம். 2015 பொது மாநாடு நமது அடிப்படை நம்பிக்கைகளை மாற்றியது. இயேசுவின் உடனடி வருகையை நமது அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றிலிருந்து நீக்கியது, மேலும் தீர்க்கதரிசனத்தின் ஆவியின் ஏவுதலையும் நீக்கியது. பிறகு சபையின் கையேடு உள்ளது. டொராண்டோவில் நடந்த பொது மாநாட்டை எனக்கு நினைவிருக்கிறது. 3 நாட்கள். சபையில் நடக்கும் விபச்சாரம் மற்றும் ஒழுக்கக்கேட்டிற்கான ஒழுங்குமுறையை வரையறுக்கும் சபை கையேட்டை மாறுவது குறித்து 3 நாட்கள் விவாதம் நடந்தது. அது 3 நாட்கள் நீடித்தது. அவர்கள் மாறி மாறி விவாதித்தனர். ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா மற்றும் உலகின் அதிக பழமைவாத பகுதிகளில் இருந்து வந்த அடிவென்டிஸ்டுகள் மற்றும் அவர்களின் ஏராளமான பிரதிநிதிகள் எந்த மாற்றத்தையும் அனுமதிக்கப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. வரையறையில் வேறு வார்த்தைகளில் சொன்னால், நீங்கள் சபையில் விபச்சாரம் செய்தால் லேசாக தட்டிக் கொடுத்துவிட்டு எல்லாம் சாதாரணமாகிவிடும் என்று அர்த்தம். ஆனால் விபச்சாரம் என்பது மிக மோசமான பிரச்சனை. அவர்கள் ஐரோப்பாவிலும் குறிப்பாக வட அமெரிக்க பிரிவுகளிலும் விபச்சாரம் செய்வதை மிகவும் எளிதாக்க முயன்றனர். அதிகமான கட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்று நினைத்தனர். சரி, அவர்கள் 3 நாட்கள் இதற்காக விவாதித்தனர். நான் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். இறுதியாக வாக்கெடுப்பு நேரம் வந்தபோது, இப்போது என்ன முடிவு வரப்போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னேன். யார் வெற்றி பெறப்போகிறார்கள்? நான் தவறாக நினைத்துவிட்டேன். வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பதிலாக அவர்கள் மிகவும் தந்திரமாக செயல்பட்டனர். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய துணைத் தலைவர், இப்போதைக்கு இதை ஒத்திவைப்போம், நாளை கவனித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். சாதாரணமாக பார்த்தால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் அதை மறுநாள் கையாண்ட விதம் இதுதான். சரியாக காலை 8 மணிக்கு கூட்டம் தொடங்கியபோது, அமெரிக்கர்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் அனைவரும் சரியான நேரத்திற்கு வந்துவிடுங்கள். ஆப்பிரிக்கர்களும் தென் அமெரிக்கர்களும் தாமதமாக வரட்டும் என்றனர். எனவே காலை 8 மணிக்கு ஜெபம் செய்துவிட்டு சட்டென்று வேலையை தொடங்கினர். ஆதரவாக இருந்தவர்கள் அனைவரும் வாக்கெடுப்பு நடத்தினர். ஆப்பிரிக்கர்களும் தென் அமெரிக்கர்களும் லத்தீன் அமெரிக்கர்களும் வந்து சேருவதற்குள் வாக்கெடுப்பு முடிந்து திருச்சபை கையேடும் மாற்றப்பட்டிருந்தது. ஏனென்றால் 3ஆம் உலக நாடுகளில் வளர்ந்தவர்களுக்கு கடிகார நேரம் அவ்வளவு முக்கியமல்ல என்பது நமக்கு தெரியும். எனவே எதிர்க்கும் தரப்பினர் வருவதற்கு முன்பே அவர்கள் வாக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்டனர். இப்போது என் கேள்வி என்னவென்றால், அந்த திருச்சபை கையேடு சபையின் பெரும்பான்மையினரின் கருத்தைத்தான் பிரதிபலிக்கிறதா? இல்லை. சிறுபான்மையினர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அது தந்திரமாக செய்யப்பட்டது. எனவே அடிப்படையில் டொராண்டோ மாநாட்டிற்கு முன்பு இருந்ததை விட இன்று விபச்சாரம் செய்வது மிகச் சாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முன்பு அது தீவிரமாக அணுகப்பட வேண்டிய பாவம். இப்போது அது மிகச்சிறிய பாவமாக மாறிவிட்டது. நீங்கள் விவாகரத்து செய்யலாம், மறுமணம் செய்யலாம், மீண்டும் விவாகரத்து, மீண்டும் மறுமணம், விபச்சாரம் என எது செய்தாலும் சபையில் சாதாரணமாக தொடர்ந்து இருக்க முடியும். திருச்சபை கையேட்டில் செய்யப்பட்ட மாற்றங்களில் அதுவும் ஒன்று. திருச்சபை குழுக்களின் சுதந்திரத்திலும் பிற மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
முன்பு ஒரு திருச்சபை குழு கூடி சபைக்கு தேவையான முடிவுகளை எடுக்க முடிந்தது. ஆனால் இப்போது போதகர் தலைமை தாங்காமல் திருச்சபை குழு கூட முடியாது. போதகர் அங்கு இல்லை என்றால் திருச்சபை குழுவே இல்லை என்றுதான் அர்த்தம். போதகருக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படை முடிவுகளை திருச்சபை குழு எடுப்பதில்லை, அந்த சபையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை போதகரே தீர்மானிக்கிறார். மன்னிக்கவும், அந்த சபையில் அல்லது அந்த சபை கூட்டத்தில் நடப்பவற்றை அவரே தீர்மானிக்கிறார். அதன் பிறகு புகழ்பெற்ற இறையியலாளர்களும் இறையியல் பேராசிரியர்களும் பரிசுத்த ஸ்தலத்தை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளனர். பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம் இல்லை என்பது போன்ற விசித்திரமான போதனைகள் உள்ளே நுழையும் என்று சகோதரி ஒயிட் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஏற்கனவே நம்முடைய பல செமினரிகளில் கற்பிக்கப்படுகிறது. பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம் இல்லை. இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லை. 1844 இல் எதுவும் நடக்கவில்லை. இன்றைய நமது மிகச்சிறந்த இறையியலாளர்களில் சிலரால் இது பொதுவாக கற்பிக்கப்படுகிறது. கடைசி தலைமுறை இறையியல் மீதான தாக்குதல்கள். பாவத்தை வென்று இறுதியாக தேவனுடைய முத்திரையை பெற்று மத்தியஸ்தர் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகுமா? நான் அதை நம்புகிறேன். ஆனால் அது இந்த சபையின் நிலைப்பாடு அல்ல என்பதை நீங்கள் காண்பீர்கள். சபையின் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் உள்ள பொதுவான நிலைப்பாடு இதுதான். நான் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பேசியதில்லை, பெரும்பான்மையானவற்றில் மட்டுமே பேசியுள்ளேன், எனவே அனைத்தையும் என்னால் கூற முடியாது. ஆனால் பெரும்பான்மையான இறையியல் துறைகளில் இயேசு வரும் வரை நாம் தொடர்ந்து பாவம் செய்வோம் என்பதே அவர்களின் நிலைப்பாடாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது நம்முடைய பல உறுப்பினர்களுக்கு பாதகமாக முடியக்கூடிய மாற்றங்களில் ஒன்றாகும். அரசாங்கத்துடனான உறவு. டாக்டர் ஜாய்ஸ் ஐனா தொடர்பு குறித்து அளித்த நேர்காணலை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ஜிசிஎன் தி அன்கனெக்ஷன் என்று தேடுங்கள். நீங்கள் அந்த நேர்காணலை பார்த்து ஏன் நாம் ஐக்கிய நாடுகளுடன் நெருக்கமாக இணைக்கப்படுகிறோம் என்பதையும், அட்வென்டிஸ்ட் சபை எல்லா இடங்களிலும் சுதந்திரமாகச் செயல்பட்டு ஒரு தரமான சபையாக கருதப்படுவதற்காகவே இவ்வாறு செய்யப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். மாற்றுக்கருத்து கொண்டவர்களை கையாளும் தத்துவம். அலெக்சாண்டர் சோல்ஜெனிட்சின் அல்லது ரஷ்ய மாற்றுக்கருத்து கொண்டவர்களை பற்றி பேசினால் அது கௌரவமான பெயராகும். நீங்கள் கம்யூனிசத்திற்கு எதிராக மாற்றுக்கருத்து கொண்டிருந்தால் நீங்கள் உலகத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள். ஆனால் சபையில் ஒருவரை அவமதிக்க மாற்றுக்கருத்து கொண்டவர் என்ற சொல் பலமுறை பயன்படுத்தப்படுகிறது. நிர்வாகம் செய்வதை நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாற்றுக்கருத்து கொண்டவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆனால் மாற்றுக்கருத்து கொண்டவர் என்றால் நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள். உதாரணத்திற்கு சபையில் ராக் இசை. நம்மில் எத்தனை பேர் மாற்றுக்கருத்து கொண்டவர்? இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல இல்ல, வேற ஒரு ஆப்ல ரீல்ஸ் பார்க்கறேன். அதுல காசும் கிடைக்குது. நம்ம தினமும் எத்தனை பேர் மாற்றுக்கருத்து கொண்டவர்கள்? சபையில் ராக் இசை உங்களுக்கு வேண்டுமா? அப்படியானால் கையை உயர்த்துங்கள். நீங்கள் ஒரு மாற்றுக்கருத்து கொண்டவர், இல்லையா? சரி. சபையில் விபச்சாரம் உங்களுக்கு வேண்டுமா? சரி. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போது அது கடுமையாக கண்டிக்கப்படுவதில்லை. எனவே நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மாற்றுக்கருத்து கொண்டவர். ஆகவே மாற்றுக்கருத்து கொண்டவர் என்பது கெட்ட வார்த்தை அல்ல. இயேசு ஒரு மாற்றுக்கருத்து கொண்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? இயேசுவே இதுவரை இருந்த மாபெரும் மாற்றுக்கருத்து கொண்டவர். இப்போது தற்கால சத்தியத்தை பிரசங்கிக்கும் பலருக்கு மற்றொரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. பயமுறுத்துபவர். அலாமஸ்ட். நான் ஒரு பயமுறுத்துபவர். அதுதான் வேலை. மதிலில் இருக்கும் காவலாளியின் வேலை அதுதான். எதிரி உள்ளே வருவதைக் கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எக்காலத்தை ஊதுங்கள், உரக்க கூறுங்கள், தயங்காதீர்கள், என் ஜனங்களுக்கு அவர்களின் பாவங்களை சொல்லுங்கள். அதுதான் எச்சரிக்கை. எச்சரிக்கையை முழங்குங்கள். நாம் ஆபத்தான காலத்திலா வாழ்கிறோம்? மிகவும் ஆபத்தான காலம். ஆன்மீக ரீதியாக நாம் உடல் ரீதியாகவும் ஆபத்தான காலத்தில்தான் வாழ்கிறோம். குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. போர், வன்முறை செயல்கள் நம்மை சுற்றி அதிகரித்து வருகின்றன. எனவே நாம் மிகவும் ஆபத்தான காலத்தில் வாழ்கிறோம். ஆன்மீக ஆபத்தே மிக மோசமானது. ஆனால் டாக்டர் கான்ராட் வைன் மற்றும் பார்பரா ஓ நீல் மீதான தாக்குதல்கள் உங்களை எதிர்க்கும் நபர்களை நீங்கள் கையாளும் மனப்பான்மையை காட்டுகிறது.
மாறுபட்ட கருத்துடையவர்கள். அவர்களுக்கு முத்திரை குத்துவது, அவர்களை அவமதிக்க முயற்சிப்பது, பதவியிலிருந்து நீக்க பார்ப்பது, அவர்களை யாரும் அழைக்காமல் தடுப்பது. நிச்சயமாக அவர்களுக்கு முன்பை விட இப்போது அதிக அழைப்புகள் வருகின்றன. இப்போது அவர்கள் செய்ததெல்லாம் அவர்களுக்கு அதிக வெளிச்சத்தை தேடித் தந்ததுதான். இப்போது உலகம் முழுவதும் இதைப் பற்றி பேசுகிறது. உண்மையில் இது விபரீதமாக முடிந்தது, ஆனால் அது ஒரு மனப்பான்மை. சரி, இது தற்போதைய உண்மையை பிரசங்கிப்பவர்களை பற்றியது மட்டுமல்ல. ஏறத்தாழ மதத்துரோகத்தை கேட்கும்போது ஏன் இவ்வளவு அமைதி நிலவுகிறது? நமது சில பல்கலைக்கழகங்களும் சில போதகர்களும் ஓரினச் சேர்க்கையை ஆதரிப்பதாக வரும் கட்டுரைகளை நாம் அனைவரும் படிக்கிறோம். சரி, கடவுள் அனைவரையும் நேசிக்கிறார். கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கடவுள் தனது மனப்பான்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சில போதகர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஆம், ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை விட வேறுபட்ட காலத்தில் வாழ்கிறோம். இப்போது நாம் நவீன காலத்தில் வாழ்கிறோம். கடவுள் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மதத்துரோகம். கடவுள் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதில்லை. சரிதான், தவறுதான். அது எப்போதும் அப்படியே இருக்கும். கடவுள் தனது நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார். ஆனால் போதகர்கள் அப்படி பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். மதத்துரோகங்கள் மீதான அமைதி. சில நிர்வாகிகள் கெட்டவர்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் கெட்ட விஷயங்களில் அமைதியாக இருக்கிறார்கள். பின்பு நல்ல விஷயங்களுக்கு எதிராக வெளிப்படையாக வருகிறார்கள். இது ஏலிக்கு நிகரானது என்று நான் சொல்வேன். ஏலி ஒரு கெட்ட மனிதர் என்று பைபிளில் எங்கேனும் சொல்லப்பட்டுள்ளதா? இல்லை, ஏலி ஒரு நல்ல மனிதர். ஆனால் தீமை குறித்து அவர் எதுவும் செய்யவில்லை. அவருடைய மகன்கள் தீமை செய்தபோது அவர் அமைதியாக இருந்து ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் அவருடைய பிரச்சினை. இன்று நமது சபையில் இருக்கும் ஏலி நோய்க்குறி, இலி சிண்ட்ரோம் இதுதான். தங்களைச் சுற்றியுள்ள தீமை குறித்து எதுவும் செய்யாத நல்ல மனிதர்கள் நம்மிடம் உள்ளனர். அவர்களிடம் மைக் இருக்கும்போது அவர்கள் எழுந்து நிற்கலாம். அவர்கள் ஏதாவது சொல்லலாம். அமைதி. ஆனால் யாராவது வகையில் கைகளை உயர்த்தினால், உதாரணமாக டாக்டர் வைன் அல்லது பார்பரா ஓ நீல் மற்றும் பிறரைப் போல, பிறகு ஏன் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள்? அவர்களை விட்டுவிடுங்கள். நீங்கள் கெட்டவர்களை விட்டுவிடப் போகிறீர்கள் என்றால் நல்லவர்களையும் விட்டுவிடுங்கள். நல்லவர்கள் எக்காலத்தை ஊதி எச்சரிக்கை விடுக்க முயற்சி செய்வதால் அவர்களை மட்டும் குறிவைக்காதீர்கள். எலன் ஒயிட் கூறினார், நமக்கு வெளியில் இருப்பவர்களை விட உள்ளே இருப்பவர்களிடமே அதிக பயம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு ஊக்குவிக்கப்படும் என்று அவர் கூறினார். நமது தலைவர்களில் சிலர் பொதுக்கூட்டங்களில் தாங்களே ஓய்வு நாளை மிதிப்பது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்குமாறு உறுப்பினர்களை ஊக்குவிப்பார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுவதில்லை, அவர்கள் முன்னெப்போதும் கேட்டிராதவர்களைப் போல இருக்கிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கணக்கு கேட்கும் அனைவரும் இன்னும் இழக்கப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்களில் சிலர் உண்மையை கேட்டு இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அவர்களின் இதயங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் பெயரளவு அட்வென்டிஸ்டுகள், ஒரு காலத்தில் அட்வென்டிஸ்டுகளாக இருந்தவர்கள், அட்வென்ட் செய்தியை நம்பியவர்கள், அவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு மிக கடுமையான எதிரிகளாக மாறுவார்கள். திருச்சபைக்குள் ரோமின் செல்வாக்குகள் நமக்கு சிறிதளவே தெரியும். உள்நாட்டு விபரங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் கேள்வி என்னவென்றால், திருச்சபைக்குள் ரோமின் செல்வாக்குகள் உள்ளனவா? சரி, கத்தோலிக்க ஆதாரங்களிலிருந்து 40 முதல் 50 வரை ஆண்டுகளுக்கு முன்பு ஜெசூட் பாதிரியாராக இருந்த டாக்டர் வியராவை நீங்கள் யாராவது நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அட்லாண்டாவில் உள்ள ஒரு தேவாலயத்தில் என் தந்தை அவருக்காக மொழிபெயர்த்தார். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை முதலில் குறிவைத்த பிரிவினையே அட்வென்டிஸ்ட் திருச்சபைதான் என்று அவர் கூறினார். இப்போது அது ஏன் உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எவ்வளவு பணம் வரும், வீடு எப்போது கட்டப்படும், அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது, ஆயுள் எவ்வளவு, எல்லா பதில்களும் உங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஏனென்றால் அட்வென்டிஸ்ட் திருச்சபைதான் உண்மையில் இருக்கும் ஒரே மாற்று திருச்சபை. உங்களிடம் பல புராட்டஸ்டன்ட் பிரிவுகள் உள்ளன, ஆனால் அவை ரோமுடன் போராடவில்லை. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கிறார்கள், மேலும் அவர்கள் ரோமுடன் ஒத்துழைக்கிறார்கள். அந்த திருச்சபைகளில் உண்மை உள்ளது, இறுதியில் அவர்கள் எழுந்து நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் அட்வென்டிஸ்ட் திருச்சபைதான் உண்மையில் ஒரே மாற்று. கிறிஸ்தவ பிரிவில் உலகில் 2 திருச்சபைகள் மட்டுமே கணக்கில் உள்ளன. அவை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மற்றும் ரோமன் கத்தோலிக்கர்கள். அவர்கள் எதிர் துருவங்களில் உள்ளனர். செய்தி எங்கிருந்து பிரசங்கிக்கப்படும் என்பது கத்தோலிக்க திருச்சபைக்கு தெரியும். இப்போது இது மனித ஞானம் மட்டுமல்ல. அங்கோலாவில் பேய்களால் வளர்க்கப்பட்ட என் நண்பர் ஒருவரை பற்றி நான் குறிப்பிட்டது உங்களுக்கு தெரியுமா? அந்த கதையை நான் ஒருமுறை உங்களிடம் சொன்னது நினைவிருக்கிறதா?
குழந்தையாக இருந்தபோது அவர் வளர்க்கப்படுவதற்காக பேய்களிடம் கொடுக்கப்பட்டார். அவர் ஒரு மதகுருவானார். அவர் பேய்களிடமிருந்து குழந்தைகளைக் கொல்வது, பலியிடுவது, இதயங்களை உண்பது என எல்லா தீமைகளையும் கற்றுக்கொண்டார். இம் கிறிஸ்தவ வீடுகளுக்குள் ஊடுருவி, குழந்தைகளுடன் விளையாடி, அவர்களை கடவுளை நம்பவிடாமல் தடுப்பது வரை. இவை போன்ற பல செயல்கள். ஆனால் ஒருநாள் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, தன் மனதில், ஆண்டவரே, நீர் இருந்தால் உங்களைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். இயேசு வந்து இருவரும் 4 மணி நேரம் மனதளவில் பேசிக்கொண்டனர். அந்த உரையாடலுக்குப் பிறகு இயேசு அவரிடம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா என்று கேட்டார். மேலும் அவர் தனது கைகளில் இருந்த தழும்புகளை காட்டினார். அவர் முழங்காலிட்டு தன் இதயத்தை இறைவனிடம் ஒப்படைத்தார். இன்று அவர் அங்கோலாவில் வாழும் அர்ப்பணிப்புள்ள செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்னிடம், நான் பலமுறை வாடிகனுக்குச் சென்றிருக்கிறேன் என்று கூறினார். இன்று விசுவாசிகள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்று ஆன்மீக மனநிறைவு. பலர் தவறாமல் தேவாலயத்திற்குச் செல்கிறார்கள். ஆனால் ஜெபம், வேதாகம ஆய்வு மற்றும் சரணடைதல் மூலம் கிறிஸ்துவுடன் தினசரி உறவை மறக்கிறார்கள். மற்றவர்கள் தீர்க்கதரிசனங்களை நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு, தாழ்மை மற்றும் சுய தியாகத்தை வெளிப்படுத்த போராடுகிறார்கள். சமூகம் விவிலிய விழுமியங்களிலிருந்து விலகிச் செல்லும்போது கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து சமரசம் செய்ய வற்புறுத்தப்படுகிறார்கள். சவால் என்பது வெளிப்படையான பாவங்களை தவிர்ப்பது மட்டுமல்ல. ஆன்மீக வாழ்க்கையை மெதுவாக பலவீனப்படுத்தும் நுட்பமான சமரசங்களை எதிர்ப்பதே. பாஸ்டர் கேட்ச் விசுவாசிகளை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை விட, கடவுளுக்கு முன்பாக நேர்மையுடன் தங்களை சோதித்து பார்க்க அழைக்கிறார். ஆனால் நான் அந்த பக்கம் பயணம் செய்வதில்லை. இருப்பினும் நான் பலமுறை வாடிகனுக்குச் சென்றிருக்கிறேன். வாடிகனில் சாத்தானின் சிம்மாசன அறை என்று ஒரு சிறப்பு அறை உள்ளது என்று அவர் கூறினார். அங்கே அவனுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. மேலும் போப் தலைவரல்ல, சாத்தானே தலைவன். போப் அவருக்கு சொல்லப்படுவதை கேட்டு நடக்கிறார். அவருக்கு கட்டளையிடப்பட்டதை அவர் செய்கிறார். மேலும் அவர், போப் தனது தகவல்களையும் கட்டளைகளையும் சாத்தானிடமிருந்தே பெறுகிறார் என்று கூறினார். எனவே பிந்தைய மழையின் பொழிவுக்குப் பிறகு, கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்களே தனது மோசமான எதிரிகள் என்பதை சாத்தான் அறிவான். அவர்கள் இந்த செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்வார்கள். அது தடுக்க முடியாததாக இருக்கும். அதை தடுக்க வழியே இல்லை. அதனால்தான் ரோம் இவ்வளவு விஷயங்களை அறிந்திருக்கிறது என்று அவர் கூறினார். ஏனெனில் அவர்கள் தங்கள் எல்லா தகவல்களையும் சாத்தானிடமிருந்து பெறுகிறார்கள். மற்றும் அவர்களின் கட்டளைகளையும். எனவே அட்வென்டிஸ்ட் திருச்சபை நிச்சயமாக உண்மையைக் கொண்ட திருச்சபை. அது உரத்த குரலில் பிரசங்கிக்கும். இது உண்மைக்கும் தவறுக்கும் இடையிலான நேருக்கு நேர் மோதலாக இருக்கும். ஒரு பக்கம் ரோம், மறுபக்கம் 1,44,000 பேர். எனவேதான் ரோம் நகரின் முன்னுரிமை அட்வென்டிஸ்ட் சபைக்குள் ஊடுருவுவதாக இருந்தது. மேலும் என்னிடம் மற்றும் என் மனைவியிடம் பேச வந்த துணைத் தலைவர் மட்டுமல்ல, ஜி.சி. செயலாளரும் தனது வாயாலேயே ஜெசூட்ஸ் தான் தனது நண்பர்கள் மற்றும் ஆலோசகர்கள் என்று கூறினார். மேலும் கயானாவைச் சேர்ந்த எனது மற்றொரு நண்பர், ஒரு மருத்துவர், அவரது பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அவர் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தின் இறையியல் துறையில் நீண்ட காலம் கற்பித்தார். அவரது மனைவியை டி.சி.யில் உள்ள லயோலா பல்கலைக்கழகம் அழைத்து, நீங்கள் எங்களுக்காக கற்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறியது. அவர், என்னால் வர முடியாது என்றார். நான் மிச்சிகனில் உள்ள பெர்ரியன் ஸ்பிரிங்ஸில் வசிக்கிறேன். என் கணவர் இறையியல் பேராசிரியராக இருக்கிறார். என்னால் என் கணவரை பிரிந்து டி.சி.யில் வேலை செய்ய முடியாது. இரட்டை மேற்கோள் குறி. அவர்கள் அதைப் பற்றி கவலைப்படாதீர்கள் என்றார்கள். நீங்கள் வேலையை ஏற்க தயாராக இருந்தால் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். ஜெனரல் கான்பரன்ஸுக்கு ஒரே ஒரு அழைப்புதான். அவர் மனைவி லயோலா பல்கலைக்கழகத்தில் கற்பிக்க ஏதுவாக அவர் கணவர் ஜெனரல் கான்பரன்ஸுக்கு மாற்றப்பட்டார். இது எவ்வளவு பெரிய செல்வாக்கு! ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு. டிரினிடாட் மற்றும் டொபாகோவைச் சேர்ந்த எனது மற்றொரு மருத்துவர் நண்பர் ஜெனரல் கான்பரன்ஸுக்குச் சென்றார். அவர்களை அமர வைத்தனர். அவர்கள், தரையில் ஒரு மஞ்சள் கோடு உள்ளது என்றனர். அந்த மஞ்சள் கோட்டை தாண்டாதீர்கள். அங்கேயே இருங்கள். இங்கே பணிபுரிபவர்கள் மட்டுமே உள்ளே சென்று வர முடியும். அதற்கு நாங்கள் ஆட்களை ஏற்பாடு செய்வோம். இரட்டை மேற்கோள் குறி. அதற்கு அவர், சரி, எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். மற்ற மருத்துவர்கள் அனைவரும் வரும் வரை அவர் அமர்ந்து காத்திருந்தார். மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்களுக்கான கூட்டத்தை அவர்கள் நடத்தவிருந்தனர். அவர் அங்கே அமர்ந்திருந்தபோது கன்னியாஸ்திரிகள் உடை அணிந்த ஒரு குழுவினர் உள்ளே வந்து நேராக நடந்து சென்று லிஃப்ட் ஏறி வேலைக்குச் சென்றனர் என்று அவர் கூறினார். அவர், மன்னிக்கவும், அந்த கன்னியாஸ்திரிகள் இங்கே வேலை செய்கிறார்களா? இரட்டை மேற்கோள் குறி என்று கேட்டார். சரி, அதனால்தான் அவர்கள் மஞ்சள் கோட்டை தாண்டினார்கள். அவர்கள் அங்கேதான் வேலை செய்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை. அவர் என்னிடம் அப்படித்தான் சொன்னார்.
ஆனால் மெக்சிகோவில் உள்ள மாண்டமோரலோஸ் பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய செமினரி இயக்குனர்கள் குழுவில் 2 ஜெசூட் பாதிரியார்கள் உள்ளனர். அது மெக்சிகோ சட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அவர்கள் குழுவில் 2 கல்வியாளர்களை வைத்திருக்க வேண்டும். எனவே எங்கள் இறையியல் மாணவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க 2 ஜெசூட் பாதிரியார்கள் உதவுகிறார்கள். சரி, நாம் நீண்ட காலமாக தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறோம். ஆனால் சிஸ்டர் ஒயிட் உயிருடன் இருந்தபோது அவர்கள் வரும்போதெல்லாம் கடவுள் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார். அவர் பசிபிக் யூனியன் கல்லூரியில் அந்த நபரை பார்ப்பார். ஒரு பெண் வேலைக்காக நேர்காணல் செய்து கொண்டிருந்தார். அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர், அது அப்போது கல்லூரியாக இருந்தது, பாக் அந்த நபரை நேர்காணல் செய்து கொண்டிருந்தபோது செயலாளர் உள்ளே வந்து, இன்னார் மூப்பர் அவர்களே, சகோதரி வைட்டிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று கூறினார். அவர் அந்த பெண்ணிடம் 1 நிமிடம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அதை வாசித்தார். பிறகு அந்த பெண்ணை பார்த்தார், கடிதத்தை வாசித்தார், மீண்டும் அவரை பார்த்தார். அக்காலத்தில் கப்பலில் ஒரு கடிதம் வந்து சேர 3 மாதங்கள் ஆனது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அது 3 மாதங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. அவர் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு, இதை நீங்கள் வாசிப்பீர்களா என்று கேட்டார். அந்த பெண் தான் அதை வாசித்ததாக கூறினார். அதில், இந்த நிறத்தில் ஆடை அணிந்த, இத்தகைய தகுதிகள் கொண்ட ஒரு பெண் உங்களிடம் வேலை கேட்டு வருவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அவரை வேலைக்குச் சேர்க்காதீர்கள். அவர் எதிர்த்தரப்பிலிருந்து வருகிறார், ஒரு ஊடுருவல்காரர். அந்த பெண் அந்த கடிதத்தை கீழே தூக்கி எறிந்துவிட்டு கதவை திறந்து வெளியே சென்றார். எனவே அந்த மூதாட்டி உயிருடன் இருந்தவரை எதிரிகள் சொல்வது போல, எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, ஏனென்றால் தேவன் எப்போதும் அவளுக்கு காட்டிக் கொடுத்தார். ஆனால் அந்த பெண் இறந்தவுடன் சபைக்குள் ஆக்ரோஷமான ஊடுருவல் தொடங்கியது. அதைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அந்த தாக்கங்களால் பாதிக்கப்படுகிறோம், ஏனென்றால் இயல்பாகவே எதிரி உள்ளே நுழைந்து நம் சபையின் திசையை மாற்ற முயற்சிப்பான். உண்மையில் அது ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது, ஆனால் வெளிப்படையாக அல்ல. நியூ ஆர்லியன்ஸில் அது நடந்தது. தொற்றுநோய்க்கு பிறகு நியூ ஆர்லியன்ஸில் உள்ள ஒரு சபை, சபிக்கப்பட்ட நாளில் தேவாலயங்களை மூடிவிடுவோம், நாம் நற்செய்தி பணி செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாக கூடி ஓய்வு நாளில் தேவன் நமக்குச் செய்தவற்றை பற்றி பேசுவோம் என்று கூறியது. ஆனால் அது நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு என்ற கருத்துக்கு அடிபணிவதாகும். முன்னாள் அட்வென்டிஸ்டுகளிடமிருந்து வரும் துன்புறுத்தல். கடைசி நாட்களில் தேவனுடைய மக்களுக்கு எதிராக முன்னாள் அட்வென்டிஸ்டுகளே மிக மோசமான, கசப்பான எதிரிகளாக இருப்பார்கள் என்று நமக்கு கூறப்படுகிறது. ஆனால் முன்னாள் அட்வென்டிஸ்ட் என்றால் சபையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமல்ல என்று நான் கூறுவேன். ஓய்வு நாளை கடைபிடித்தவர்கள், ஓய்வு நாள் சத்தியத்தை ஆதரித்தவர்கள் அல்லது சபையின் தூண்களை ஆதரித்தவர்கள், இப்போது அதைச் செய்யாதவர்களே முன்னாள் அட்வென்டிஸ்டுகள். அவர்களே முன்னாள் அட்வென்டிஸ்டுகளாக இருப்பார்கள். அவர்கள் பெயரளவிலான அட்வென்டிஸ்டுகள் மட்டுமே. நீங்கள் ஒரு நீதிபதி முன் நின்று, ஏன் 7ஆம் நாளை கடைபிடிக்கிறீர்கள் என்று உங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர் கேட்கும்போது, ஏன்? உங்கள் சொந்த முன்னாள் சகோதரர்களே உங்களுக்கு மிக மோசமான குற்றம் சாட்டுபவர்களாக இருப்பார்கள். முன்னாள் சகோதரர்கள் ஏன் மற்றவர்களை விட ஆபத்தான எதிரிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? ஒரு கதவு மூடப்படும்போது, நாம் இன்று காலை அதை பற்றி பேசினோம், புத்தியில்லாத கன்னிப் பெண்களுக்கு கதவு மூடப்படும்போது நான் உங்களுக்கு இதைச் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் வெளியே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரம் கடந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் விலகிக் கொண்டார். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகள் இல்லாததால் அவர்கள் மோசமான எதிரிகளாக மாறுகிறார்கள். ஆனால் உங்களை தற்காத்துக் கொள்ளச் சொல்லும் நீதிபதியோ அல்லது உங்களை குற்றம் சாட்டும் வழக்கறிஞரோ உண்மையை ஒருபோதும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அவர்களின் இருதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கலாம். கடந்த காலத்தில் உண்மையை நிராகரித்ததால் கதவு மூடப்பட்டவர்களைப் போலல்லாமல், உண்மையான எழுப்புதலை சட்டத்தால் கொண்டுவர முடியாது. அது தனிநபர்களின் இதயங்களிலிருந்து தொடங்குகிறது. சபையின் உறுப்பினர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வலுப்பெறும்போது சபையும் வலுவடைகிறது என்று போதகர் கேட்ச் விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறார். எலன் ஜி. ஒயிட் இவ்வாறு எழுதினார், நமக்குள் உண்மையான பக்திக்கு ஒரு எழுப்புதல் உண்டாவது நமது தேவைகளிலெல்லாம் மிகப்பெரியதும் அவசரமானதுமான தேவையாகும். இதை தேடுவதே நம் முதல் பணியாக இருக்க வேண்டும். இரட்டை மேற்கோள்குறி. செலக்டட் மெசேஜஸ், புத்தகம் 1, பக்கம் 121. போதகர் டேவிட் கேட்ஸின் கணிப்பு தீவிரமானது, ஆனால் அது நம்பிக்கையற்றது அல்ல. வேதாகம எச்சரிக்கைகளின் நோக்கம் ஒருபோதும் தேவனுடைய மக்களை தளரச் செய்வதல்ல, அதற்கு தாமதமாகும் முன் அவர்களை விழித்தெழச் செய்வதே அதன் நோக்கம். இந்த செய்தி கிறிஸ்துவிடம் நெருங்கி வர உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அட்வென்டிஸ்ட் குளோபல் நியூஸ் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். இதை உங்கள் குடும்பம், நண்பர்கள் மற்றும் உங்கள் சபை உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கீழே கருத்துக்களை தெரிவியுங்கள்.
7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எழுப்புதலை எப்படி தொடங்கலாம்? பார்த்தமைக்கு நன்றி.